இப்போ விஜய் அவர்கள் வந்து குடும்ப அரசியல்ன்றது எதனால சொல்றாரு, மன்னர் ஆட்சின்றது எதனால குறிப்பிடுறாரு? ஒரே மன்னருடைய பையன் அப்படின்றது வரல இல்லையா? மக்கள் கிட்ட போய் மக்களை சந்திச்சு தானே வந்திருக்கிறாங்க. அதுக்கு சில ஒப்பீட்டுகளையுமே வைக்கிறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷனை சந்திக்கல, அப்படியா இவங்க வந்திருக்கிறாங்க, இப்படி சில ஒப்பீட்டுகள், இப்படி சில விமர்சனங்கள். துணை முதல்வர்னு சொல்லி நீங்க வந்து எம்எல்ஏக்கு நின்னீங்களா? அமைச்சர் ஆயிடுவோன்னு சொல்லி நீங்க எம்எல்ஏக்கு நின்னீங்களா? இல்ல இல்ல. முதல்ல என்ன சொன்னீங்க? கட்சியில எந்த பொறுப்புக்கும் என் மகன் வரமாட்டாரு சொன்னீங்க. நானும் கட்சிக்கு எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன்னு சொன்னாரு இல்ல. ஆனா எம்எல்ஏவா ஜெயிச்சாரு இல்லையா சார்? சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறமா எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நான் அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொன்னாரா? மக்களை சந்திக்கவே இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க கேள்விக்கு தாராளமான பதில நான் தரேன். நீங்க என்ன சொன்னீங்க? சட்டமன்ற உறுப்பினராக வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க. கட்சிக்குள்ள பதவிக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க. அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க. துணை முதல்வரை ஆக மாட்டேன்னு சொன்னீங்க, ஆயிட்டீங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பேரு? துணை முதல்வர் பதவியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளேயே தீர்மானிக்கிறது தானே? இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், கட்சிக்குள்ள தீர்மானிக்க கூடியதுதான், இல்லைன்னு சொல்லல. நீங்க அதை வெளிப்படையா சொன்னீங்களா? இல்ல இல்ல. கட்சியில பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க. எம்எல்ஏவா ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. அப்ப எல்லாத்தையுமே இல்ல 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 இல்லன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையுமே நீங்க மாத்திக்கிட்டு தானே. எம்எல்ஏ வந்து மக்களுடைய வாக்குகளின் அடிப்படையில தானே சார் இப்ப அவர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு, எம்எல்ஏ ஆனாரு. அப்ப மக்கள் ஏத்துக்கிட்டு தானே அதை வந்து ஆயிருக்கிறாரு. ஆயிருக்கீங்கல்ல. அதே மாதிரி இவர் வரத்துக்கு என்ன? அவரு உங்களால வரும்போது ஒண்ணுமே பண்ணாம நீங்க வந்து வரும்போது அவர் சினிமா துறையில இருந்தாலும் தொடர்ச்சியான போராட்ட களத்துல இருக்கிறாரு 20 ஆண்டுகளுக்கு மேல.